ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா கிரோ லைஃப் ஸ்டைல். இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் வைக்கிறது இறைச்சி கறியில் சரக்கு கறி. அதுதான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதால் முறைப்பு கறி கொடுக்காம சரக்கு கறியாக வச்சு கொடுத்தனாங்க. அதைத்தான் ஒரு வீடியோவாக எடுத்துருக்குறேன் உங்களுக்கு போடுறதுக்கு. இந்த கறி நான் வைக்கல, அக்கா தான் வச்சவா. அதுக்கு முதல்ல சட்டியை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு, சட்டி ஹீட் ஆன பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றுறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கி வரைக்குள்ள பெருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் போடுறோம். அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வரைக்குள்ள வெட்டி வச்சுருந்த இறைச்சியை போட்டு அதோட தேவையான அளவு உப்பையும் போட்டு கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி விடணும். மூடி விட்டால் அந்த இறைச்சியில் உள்ள தண்ணியிலேயே அந்த இறைச்சி கொஞ்சம் நேரம் அவியும். அவிஞ்சோடனே மூடியை திறந்து திருப்பி ஒரு கிளறி விட்டுட்டு அந்த இறைச்சி அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ அந்த இறைச்சியில் உள்ள தண்ணியிலேயே அவிஞ்சு கொண்டு இருக்குது. கிளறி விட்ட பிறகு திருப்பி தேவையான அளவு சரக்குத்தூள் போட்டுறோம். போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு திருப்பியும் மூடி விடணும். சரக்குத்தூள் போட்ட பிறகு திருப்பி ஒரு கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விட்டோம்னா சரி. இது இந்த கறி காய்ச்சல், தடுமல் அதுகளுக்கு இந்த சரக்கு கறி வச்சு சாப்பிட்றது நல்ல. தொண்டை நோய்களுக்கு இந்த சரக்கு கறி வச்சு சாப்பிட்றது நல்ல. நாங்கள் கூட ஏஜ்லன் பண்ணியிருக்கிற நேரமெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலாக இப்படி கறி தான் வச்சு கொடுக்குறது. பிறகு மூடியை திறந்து தேவையான அளவுக்கு பால் ஊற்றுறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திருப்பி மூடியை போட்டு திருப்பி முறுக்க மூடி விட்டோம்னு சொல்லி சொன்னால் அது தண்டை பாட்டில் வருது. நாங்கள் கறிக்குள்ளே பால் விட்ட பிறகு கொஞ்சம் கறி வெள்ளையாக அதால் திருப்பி கொஞ்சம் சரக்குத்தூள் சேர்த்துனாங்க. நீங்கள் முதல்லே அளவாக சேர்த்திங்களா ஓகே. கொதிச்ச பிறகு மூடியை திறந்து ஏற்கனவே இடித்து வச்சுருந்த உள்ளியை அதோட சேர்க்குறோம். பிறகு நல்லா கறி கொதித்து வத்தின பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் கறியை மூடி விடுறோம். அப்படியே இப்படி தான் இந்த சரக்கு கறி வைக்கிறது. சோறோடு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி சாப்பிட்டுருக்குறீங்கன்னு சொல்லுங்கள் செய்து. இதுதான் இன்றைக்கு எங்களோட மதிய சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.